ஃப்ரெண்ட்ஸ் மளிகை ஜாமான் பர்ச்சேஸ் பண்ண ரிலையன்ஸ் போயிருந்தோம். நான் உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா, பாப்பா அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து ட்ராலில போட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வழியா ட்ராலில போட்டுட்டு இருந்தோம். கேக் வந்து வேணும் அப்பவே பிரிச்சு தாங்கன்னு சொல்லிட்டேன். நானும் அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டேன். ஓகே பிரிச்சு கொடுங்க. லாஸ்ட்டா பில் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் லிஃப்ட்ட பார்த்ததுமே மம்மி லிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. சரி வா லிஃப்ட்ல தான் போலாம் மேல போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேல போனோம். பார்த்தீங்கன்னா அவங்க டாடி வந்து அவருக்கு ஏதாவது ஷூ நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஷூ இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு. பாப்பா பார்த்தீங்கன்னா டாடி இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒவ்வொரு ஷூக்கும் செப்பலுக்கும் ஒன்னா சொல்லிட்டு இருந்தா. ஃபைனலா எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வந்திருந்தோம். அப்ப டைரி மில்க்கும் அவளுக்கு வந்து எடுத்து வாங்கிருந்தோம். டைரி மில்க பார்த்ததுமே வந்துட்டு இதை கையில கொடுங்க இது வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவர் பில்ல போட்டு அதையும் அவர் கையில வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபைனலா நாங்க வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்க குழந்தைங்களும் எப்படி இப்படிதான் சேட்டை பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.